வணக்கம். ஷயனம். நாம் கோவிலுக்கு வந்தால் ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு நினச்சி வாங்கிட்டு போவோம் இல்லையா? சில பக்தர்கள் வரும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வேல் வழிபாடு செய்கிறேன், முருகரை நான் மனதார கும்பிட்றேன், நான் அவரை ரொம்ப லவ் பண்ணுறேன், அவர் மீது அளவு கடந்த அன்பு வச்சுருக்கேன், பக்தி வச்சுருக்கேன், இப்படியெல்லாம் நம்ம அவரை ரொம்ப ஒரு குழந்தையாக நினச்சி நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம். தானம் கொடுக்கக்கூடாத சில பொருள்கள் இருக்குது, தானம் கொடுக்க வேண்டிய சில பொருள்கள் இருக்குது. தானம் கொடுக்கக்கூடாத சில பொருட்கள் அப்படின்னா ஒரு 2-3 விஷயங்கள் மட்டுமே. அதாவது எப்படின்னு கேட்டால், அவர்கள் கூர்மையான பொருட்களை அவர்கள் கோவிலுக்கு சென்று வீட்டுக்கு வரும் பொழுது கூர்மையான பொருட்களை, அந்த கத்தி இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு போகக்கூடாது. வீட்டில் வாங்கிட்டு போய் வச்சா அவங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் தோன்றும், ஒரு பயம் தோன்றும், வேண்டாத கெட்ட கனவுகள் வரும். அப்போ துஷ்ட சப்தங்கள் வரும் பொழுது அவங்களுடைய மனது அழுத்தத்திற்கு உண்டாகி மன பாதிப்பு ஏற்படும். நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் ஒரு சுவாமி படம் வாங்கிட்டு போகலாம், பூக்கள் வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி கோவிலுக்கு வந்தால் கண்டிப்பாக பாவக்காய், கசப்பான பொருட்கள் எதுவும் வாங்கிட்டு போகக்கூடாது, இனிப்பான பொருட்களை வாங்கிட்டு போகலாம். தானமாக கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வேல் வாங்கி தானமாக கொடுங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஷயனம்.